ஏன் இவ்வளோ கோவம்? என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் டெய்லியும் கோவப்படுத்துறாங்க ஆண்டி. நான் டெய்லியும் அவங்க மன்னிக்கணும்னு நீங்களே டெய்லியும் அவங்க மன்னிக்கிறேன் ஆண்டி. டெய்லி நீ மன்னிச்சாலும் உனக்கு கோவப்படுத்துறாங்களா? ஆமா ஆண்டி. சரி, நான் ஆண்டி இன்னைக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன். ஆண்டி ஆல்ரெடி நான் உனக்கு சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, கலாத்தியரில் நீதியை பொறுமையாக இருக்கணும், அது ஆவியின் கனின்னு சொல்லி. ஆனாலும் நீ அப்படி மன்னிச்சாலும் அவனை கோபப்படுத்துகிறாங்க. ஓகே, அப்போது நீ இந்த விஷயத்த சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. நான் சொல்லட்டுமா? பீட்டர் போய் ஏசப்பாட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் பண்ணிகிட்டே இருக்கான், நான் அவனை எப்படிப்பா மன்னிக்கிறது? ஆண்டவர் சொல்கிறாரு, 7 முறை இல்லை 70 முறை மட்டும் நீ மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. அது எப்படி ஆண்டி 70 தரம் மன்னிக்க முடியும்? 70 தரம் மாத்திரம் கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம மற்றவங்கள மன்னிச்சுட்டே இருக்கணும் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நான் உனக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன், இதை நீ என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஓகேவா? என்னன்னா, நீ உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நீ ஒரு காரியத்தை நினச்சிக்கோ. என்னன்னா, கிறிஸ்து இயேசு சிலுவையில் இயேசு நம்மளை மன்னிச்சது, அது உன் ஞாபகத்தை விட்டு போகவே கூடாது. ஓகேவா? நான் அதுக்கு ஒரு வசனத்தை உனக்கு காட்டுறேன். கொலேசியர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க மற்றவங்களை மன்னிக்கணும்னு சொல்லி. அப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, முதல்லயே சிலுவையை பார்த்துக்கொன்னே, இன்னைக்கு சிலுவையில ஏசப்பா நம்மளை மன்னிக்கலனா இன்னைக்கு நம்ம நீதிமானா திருச்சபைக்குள்ள இருக்க முடியுமா? அவர் நம்மளை சிலுவையில மன்னிச்சு நமக்கு இவ்வளவு அழகான ஒரு லைஃப கத்தரால கொடுக்க முடியும்னா, நிச்சயமா நீ மற்றவங்களை மன்னிக்கும் பொழுது நீ அவருக்கு பிரியமான பிள்ளை அவருக்கு முடியும். அவருடைய அன்பை இந்த பூமியில எல்லாருடைய காட்டவும் முடியும். ஜெசி, கோவப்படாத. கலாத்தியர் புஸ்தகத்துல ஞாபகம் வச்சுக்கோ, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஆவியின் கனி நீடிய பொறுமை. இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோ, பொறுமையாயிரு. அப்படியும் உனக்கு கோபம் விட்டுனாங்கன்னா இன்னொரு காரியம், சிலுவையை நினைத்துக்கொள். கர்த்தர் நம்மளை மன்னிச்சாரு, மற்றவங்கள நம்ம மன்னிக்கணும். ஓகேவா? இனிமே நீ எல்லாரையும் மன்னிப்பியா? கோபம் வந்தா கூட பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தாலும் உன் பொறுமை மீறி போகும்பொழுது சிலுவையை நினைத்து மற்றவங்களை நீ மன்னிக்க கத்துக்கணும். சரியா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் தங்கம்.